ரீசெண்டா இளம் வயது பெண்களுக்கு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? நானே இந்த 1 வீக்ல மட்டுமே ஒரு 2 to 3 கேஸஸ் இந்த ப்ரொலாக்டின் இன்கிரீஸா இருக்க கேஸஸ் வந்து பார்த்துட்டேன். இது எதனால அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவ வயதுல உடல்ல ஏற்படுற ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரத்துல இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் இன்கிரீஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம மன அழுத்தம், இல்லைன்னா சரியா தூங்குறது இல்ல, நைட் டியூட்டி பார்க்குற பெர்சனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கூட, இல்ல தைராய்டு, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கூட, அவங்களுக்கு இந்த ப்ரொலாக்டின் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த ப்ரொலாக்டின் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு மாதவிடாய் தாமதமாக வரலாம், இல்லைன்னா மார்புல ஒரு பால் போன்ற சுரப்பியோ, இல்ல ஒரு நீர் போன்ற சுரப்பி காணப்படலாம், இல்ல தலைவலி கூட உங்களுக்கு காணப்படலாம். ஸோ இந்த ப்ரொலாக்டின் அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது குறிச்சும் பயப்பட வேண்டாம். ஒரு குவாலிஃபைடு டாக்டரை பார்த்து நீங்க கன்சல்ட் பண்ணா மட்டும் போதும். ஸோ இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமா இருக்கு அப்படின்னா அதோடைய ரீசன் என்ன, அது எதனால இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் இன்க்ரீஸா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான தீர்வு எடுத்தா மட்டுமே இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும்.